கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள ஜீவிக்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். இந்த ஆராதனையில் கூடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியின் தலைப்பு கூட என்னவென்று சொன்னால், கடைசி காலமும் கொரோனா வைரஸும் என்றதான தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கின்றேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து முன் செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். எப்பொழுது சொன்னார், எந்த காலகட்டத்தில் சொன்னார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் தேவ ஆலயத்தின் பக்கத்திலே நின்று கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் கடைசி காலத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி, என்ன அறிகுறிகள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை விவரிக்க ஆரம்பித்தார். இந்த ஆலயத்தை பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று சொன்னார். கடைசி நாட்களில் அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள், நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்படி பல காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னார். முக்கியமாக கொள்ளை நோய்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த உலகத்தில் இதற்கு முன்னதாக எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. எபோலா வைரஸ், நிகா வைரஸ், பறவை காய்ச்சல், பலவிதமான பன்றி காய்ச்சல் போன்ற வைரஸ்கள் மூலமாக வியாதிகள் இந்த தேசத்தில் வந்திருக்கின்றன. ஆனால் அந்த வியாதிகளை காட்டிலும் இந்த கொரோனா வைரஸ் என்பது முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடியதாக, முழு உலகத்தையும் அச்சுறுத்தக்கூடியதாக பயங்கரமாக வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக எல்லாருக்கும் ஒரு வேதனை. வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சார்ந்தவர்களுக்கு வேதனை. இந்த வியாதியினால் மரித்து போன குடும்பத்தினர்களுக்கு வேதனை. அடுத்து நமக்கு வந்துவிடுமோ என்ற பயம். இப்படி தேசத்தில் வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. தேச தலைவர்களும் அதிகாரிகளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம் தேசத்தின் ஜனங்களை அழிந்து போக விடாதபடிக்கு அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது வேதனை இந்த தேசத்திற்கு ஆரம்பித்திருக்கிறது. இந்த வேதனையிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வியாதிகள், யுத்தங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பதினால் முடிவு வராது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தங்களோ, பூமி அதிர்ச்சிகளோ, பஞ்சங்களோ, கொள்ளை நோய்களோ இந்த உலகத்திற்கு முடிவு அல்ல, இது எல்லை அல்ல. உலகத்திற்கு முடிவு எங்கே இருக்கிறது, எதில் இருக்கிறது என்று சொன்னால், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எப்படி ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள், சீசர்கள் எருசலேமை
போதகத்தால் நிரப்பினார்களோ அப்படி இன்றைக்கு தேசமெங்கும் தேவனுடைய வார்த்தைகள் நிரப்பப்பட வேண்டும். ஜனங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தேவ வார்த்தையால் நிரப்பப்பட வேண்டும். சாட்சியாக அவர்களுக்கு இந்த சுவிசேஷம், கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்கப்பட்ட பின்புதான் இந்த உலகத்திற்கு முடிவு வரும். எனவே முடிவு வருவதற்கு நாட்கள் நெருங்கிவிட்டது. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இது ஒரு ஆரம்பம். ஆனால் முடிவு இன்னும் இருக்கின்றது. பிரியமானவர்களே, விசேஷமாக வைரஸ் ஏன் உருவாகிறது, எப்படி உருவாகிறது? அதாவது கெட்டுப்போன உணவு பதார்த்தங்கள் அல்லது அழிந்து போன உயிரினங்களில் இருந்து துர்வாடை வீசும். அது மட்டுமல்ல, அதற்குள்ளிருந்து புழுக்களும் வைரஸ்களும் உருவாக ஆரம்பிக்கிறது. ஆறாத புண், சீல்வடியும் ரணம், நாற்றத்தை ஏற்படுத்தி வைரஸையும் வியாதி கிருமிகளையும் பெருக பண்ணுகிறது. அது மனிதர்களை தொடும்போது வியாதியையும் மரணத்தையும் ஏற்படுத்துகிறது. அப்படியானால் கெட்டுப்போன ஒன்றுக்குள்ளிருந்து தான் வைரஸ் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த உலகம் கெட்டு போய்விட்டது. உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் கெட்டு போய்விட்டான். கெட்டு போனவைகளுக்குள்ளிருந்து துர்நாற்றம், கெட்டு போனவைகளுக்குள்ளிருந்து வைரஸ், இவைகளெல்லாம் உருவாகி வருவது போல மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் பல வைரசுகள் உருவாகி மனிதனை இன்றைக்கு நாசப்படுத்த, அழிவுக்குள்ளாக்க வந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதனும் இந்த உலகமும் கெட்டு போய் கிடக்கின்றது. எப்படி என்றால், இன்று ஆகார திரட்சி, அறிவு பெருக்கம் மனிதனிடத்தில் உண்டானபடியினால் இன்று மனிதன் பெருமை கொண்டு தன் அறிவையும் திறமையையும் தெய்வமாக நினைத்து உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை தேடாமல் பாவத்திலும் சாபத்திலும் கெட்டழிந்து கொண்டு இருக்கின்றான். கெட்டுப்போன மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது ஒரு வைரஸாக வெளிப்படுகிறது. அந்த பாவத்தின் நிமித்தம் மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபம் வெளிப்படுகிறது. சாபம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே நினைப்பது நடக்காமல் போவது, காரியங்கள் வாய்க்காமல் போவது, தொட்டதெல்லாம் நஷ்டம், அதிக பிரயாசங்கள் இருக்கும், ஆனால் எந்த ஒரு பலனும் இருக்காது. சோதரம், வியாதிகள், அடிக்கடி மரணங்கள், அடிக்கடி விபத்துக்கள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் சாபத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது. காரணம், மனிதன் கெட்டு போய் கிடக்கின்றான். மத்தேயு, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, மனிதன் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கின்றது. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாவம் என்றதான வைரஸ் அது மறைமுகமாயிருக்கின்றது. அது அவனை கொல்லக்கூடிய கொடிய விஷம் நிறைந்த ஒன்று. ஆனால் அதை மனிதன் அறியாமல் இருக்கின்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே சின் என்ற கொரோனோஸ் அணுகக்கூடாது என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே கிறிஸ்து என்றதான ஆன்டி வைரஸை அவன் ஏற்றுக்கொள்ளும்போது அல்லது பெற்றுக்கொள்ளும்போது அவன் ஆரோக்கியமாக இருப்பான். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார்: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அவனை வியாதி என்ற வைரஸ் தாக்காமல், பாவ சாபம் என்னும் வைரஸ் தாக்காமல் அவன் தன்னை காத்து கொள்ள முடியும். மனிதன் கெட்டு போய்விடும் பொழுது அவன் வாழ்க்கையிலே வியாதிகள், பிரச்சனைகள் வருகிறது. தன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு விரோதமாக மனிதன்
கட்டளைகளை சத்தியத்தை மீறி நடக்கின்ற சமயத்திலே அல்லது அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற நேரங்களிலே பல வைரஸ்களையும் போராட்டங்களையும் கர்த்தர் அனுமதிக்கின்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். மன்னாவை புசித்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனாலும் காலப்போக்கில் அந்த மன்னாவை அவர்கள் வெறுத்தார்கள். அவர்கள் இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்திற்கு என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து தேவனை விசனப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் மேல் கோபம் கொண்ட போது கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்பப்பட்ட பொழுது அநேகரை கடித்தது. அநேகர் மரித்து கொண்டிருந்தார்கள். அநேகர் அந்த வேதனையிலே தத்தளித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி மோசையும் ஆரோனும் கதறின பொழுது ஆண்டவர் மோசைக்கு ஆலோசனை கொடுத்தார். நீ வெங்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அவைகளை ஒரு கம்பத்தின் மேல் கட்டி தூக்கி நிறுத்தி வை. அவைகளை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ கடித்த அத்தனை பேரும் விடுதலை பெறுவார்கள் என்று இயேசு சொன்னார். அவர்கள் ஒவ்வொருவரும் வேதனையின் நேரத்தில், சோதனையின் நேரத்தில் அந்த கம்பத்தில் கட்டி தூக்கப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து சுகம் பெற்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வியாதிகள், என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், என்ன விதமான பயங்கள் உங்களை நிலகுலைய செய்து உங்களை பாரப்படுத்துகிறதோ, நீங்கள் சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே நாம் சுகம் பெறுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாக இந்த வியாதியை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து ஒரு 5 குறிப்புகளை நாம் சிந்தித்து முன் செல்ல போகின்றோம். விசேஷமாக இந்த நாட்களிலே கண்ணை தொடாதே, மூக்கை தொடாதே, வாயை தொடாதே, கைகளை கழுவு என்ற கோஷம் எங்கும் எழும்பிக் கொண்டே இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் தூரத்தில் நில்லுங்கள், ஒருவரை ஒருவர் கிட்டி சேர வேண்டாம் என்றெல்லாம் வாசகங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வைரஸ் நம்மை அழித்து விடும் என்ற பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு இருக்கின்றது. எனவே எல்லாரும் இன்றைக்கு பல பாடங்களை இந்த கொரோனா வைரஸின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். விசேஷமாக மரணத்தை இந்த கொரோனா வைரஸ் ஞாபகப்படுத்துகிறது. ஆண்டவரை வழிபட வேண்டும் என்பதை இது ஞாபகப்படுத்துகிறது. சுத்தத்தை குறித்து நமக்கு நல்ல ஞாபகத்தை வெளிப்படுத்துகிறது. இது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எத்தனை விஞ்ஞானமும் மருத்துவமும் வளர்ந்தாலும் கடவுள் ஒருவரே மனிதனை காப்பாற்ற முடியும் என்று இந்த வைரஸ் நமக்கு நினைப்பூட்டுகிறது. சினிமா கேளிக்கை நிகழ்ச்சிகளை தடை செய்துள்ளது. சத்தான இயற்கை உணவுகளை நமக்கு ஞாபகம் செய்துள்ளது. ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்பும் வாழ்வு உண்டு என்று வேதம் சொல்வதை ஞாபகப்படுத்துகிறது. இறைவன் ஒருவருக்கு மட்டுமே இந்த உலகத்தையும் மனிதர்களையும் ஆக்கவும் அழிக்கவும் முடியும் என்பதை ஊர்ஜிதம் செய்துள்ளது. இயேசு கிறிஸ்து ஒருவரே வாழ்வின் வழி என்று உறுதி செய்துள்ளது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி உலகில் மறு உலகிலும் வாழ்வை பெறுவோம் என்பதை இது நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இந்த கொரோனா வைரஸ் இது ஒரு கொள்ளை நோயாகும். கொள்ளை நோய் என்பது நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பரவி மக்கள் இனத்தையே அழித்து நாசமாக்கும் ஒரு கொடிய ரோகமாகும். இந்த ரோகம் கடந்த காலங்களிலே வேதாகமத்திலும் இந்த வியாதிகள் எப்படி வெளிப்பட்டது, அதற்கு தப்பினவர்கள், அதிலிருந்து பரிகாரம் பெற்றவர்கள் எப்படி என்பதை சிந்தித்து நாமும் இன்றைக்கு நல்ல பரிகாரம் நம்முடைய தேசத்துக்கு உண்டாக ஜெபிக்க போகிறோம். ஜனங்களும் அதிலிருந்து விடுதலை பெற ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். முதலாவதாக நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கும்போது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9ஆம்
அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது 9:3 இப்படி சொல்லுகின்றது, கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும், மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பார்வோனுடைய நாட்களை பற்றி இங்கே நாம் பார்க்கின்றோம். மோசேயின் காலம், அதாவது இஸ்ரவேல் மக்களை குறித்து தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமும் நோக்கமும் இருந்தது. அவர்கள் 400 வருஷம் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் அடிமைப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையின்படியே 400 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளிருந்து விடுதலை பெற்று வரும் காலம் நெருங்கிய போது அந்த ஜனங்கள் விடுதலை பெற்று வருவதற்கு மோசேயை கர்த்தர் பார்வோனிடத்தில் அனுப்பினார். பார்வோன் அந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டிய நேரத்திலே விடுதலை கொடுக்காதபடிக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அதாவது விடுதலை பெற்று ஆராதிக்க வேண்டிய ஜனங்களை நிரந்தர அடிமையாக்கி கொள்ள பார்வோன் விரும்பிய போது எகிப்தில் இந்த கொள்ளை நோயின் தாக்கம் வெளிப்பட்டது. விடுதலை பெற்று ஆராதிக்க வேண்டிய ஜனங்களை நிரந்தரமாக அடிமைப்படுத்த விரும்பின பார்வோனுடைய மிருக ஜீவன்கள் மேல் இந்த கொள்ளை நோய் வரும் என்று மோசே சொன்னான். சொன்னபடியே வந்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் விடுதலை பெற்று ஆராதிக்க வேண்டிய ஜனங்களை விடுவிக்க வேண்டிய காலத்தில், விடுவிக்க வேண்டிய நேரத்தில் அவன் விடுவிக்க வேண்டும். ஆனால் இந்த ஜனங்களை நான் விடுவித்தால் எனக்கு அடிமையாக இருந்து வேலை செய்வது யார்? எனக்கு அடிமையாக இருந்து பண்டக சாலைகளையும் என்னுடைய ஆடு மாடுகளையும் கவனிப்பது யார் என்று சொல்லி தன் சொந்த ஜனத்தை அடிமையாக்கியோ தன் சொந்த ஜனங்களுக்கு வேலைகளை கொடுத்தோ அவர்களை தன்னுடைய கையின் கீழே வைத்துக்கொள்ள அவன் விரும்பவில்லை. தன் சொந்த ஜனங்களை சுயாதீனம் உள்ளவர்களாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தவும் அவன் விரும்பினான். தேவனுக்கு இது விருப்பமில்லை. தம்முடைய இரத்தத்தாலும் தம்முடைய வல்லமையின் பராக்கிரமத்தாலும் மீட்கப்பட்டு தம்மை ஆராதிக்க வேண்டிய ஜனம் அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமில்லை. அவர்கள் விடுதலை பெற வேண்டும். எனவே தேவன் கோபம் கொண்டார், தேவன் வேகம் கொண்டார். ஜனத்தை எப்படியாகிலும் வெளியே கொண்டு வருவதற்கு 10 வாதைகளிலே கொள்ளை நோய் என்றதான ஒரு வாதையை, ஒரு வைரஸை கர்த்தர் அனுப்பினார். எல்லா மிருக ஜீவன்களும் பயங்கரமான வியாதியினால் மாண்டு கொண்டிருந்தது. முதல் நிலை, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் மாண்டு கொண்டிருந்தது. அதிலும் அவனுடைய இருதயம் கடினமாக இருந்தது ஜனத்தை விடாதபடிக்கு. அதை தொடர்ந்து ஆண்டவர் இப்பொழுது 2வது முறையாக 15ஆம் வசனத்தை நாம் இதிலே வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். மிருக ஜீவன்களில் இருந்த கொள்ளை நோய் இங்கே பார்வோன் மேலும் அவனுடைய ஜனங்கள் மேலும் அந்த நோய் திரும்புகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆராதிக்கிற ஜனங்களை நசுக்குவதற்கும் ஆராதிக்கிற ஜனங்களை நிரந்தரமாய் அடிமையாக்கி கொள்வதற்கும் யார் விரும்பினாலும், யார் அந்த ஜனங்களுக்கு எதிராய் நின்றாலும் கர்த்தர் அவர்களை சந்திப்பதில் அன்றைக்கு தயங்கவே இல்லை. வைராக்கியமாய் நின்று அந்த கொள்ளை நோயை தேசத்திற்குள்ளே வெளிப்படுத்தினார். நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், சோதரர், இன்றைக்கு அநேக வியாதிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அடிமைத்தனத்தின் ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே கொள்ளை நோயின் தாக்கமும் எழும்புகிறதை நாம் பார்க்கின்றோம்.
அது யாராக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் மக்களே தங்களுடைய ஜனங்களை அல்லது மற்ற ஜனங்களை அடிமையாக்கி கொண்டால் 7ஆம் வருஷத்தில் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அப்படி அவர்கள் அந்த ஜனங்களை 7வது வருஷத்திலே விடுதலை ஆக்கவில்லை என்று சொன்னால் அவர்களும் அதற்கு தப்ப முடியாது என்பதைத்தான் வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா 34:14, நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோடே உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்தில் என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள். பாருங்கள், இவர்கள் எல்லாரும் உடன்படிக்கை பண்ணியிருந்தார்களாம். இவர்கள் இந்த உடன்படிக்கையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இவர்கள் இந்த விடுதலையை கூறின விஷயத்திலே அவர்கள் ஆண்டவருடைய சொல் கேளாமல் போவார்களே என்று சொன்னால் 17ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது, உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் ஒப்பு கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களாக அப்படியே சொந்த ஜனங்களாக இருந்தாலும் அவர்கள் விடுதலையை அடிமைக்கு அந்த காலங்களும் நேரம் முடிந்த பிறகு விடுவித்து விடாவிட்டால், விடுதலையை கூறாவிட்டால் இவர்களும் கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படுவார்கள் என்பதை கர்த்தர் இங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சுயாதீனர்களாக இருக்கிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலையாக்கப்பட்டிருக்கிற நாம் யாரையும் அடிமையாக்கி பாவத்துக்கோ அல்லது நமக்கோ அடிமைகளாக்கி வைத்துக் கொள்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எனவே தேசம் இன்றைக்கு யாரையும், தேசத்தின் தலைவர்கள் யாரையும் அடிமைத்தனத்திற்கு உள்ளே வைக்கக்கூடாது என்பதை நாம் இங்கே காண முடிகின்றது. எனவே அடிமைத்தனம் எங்கே இருக்கிறதோ அப்படிப்பட்ட தேசங்களிலே, அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்விலே இப்படிப்பட்டதான சாபங்கள், கொள்ளை நோய்கள் அந்த நாட்களில் வந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது நாம் பார்க்கும்போது சாபத்தின் தண்டனையாக கொள்ளை நோயை ஆண்டவர் வரப்பண்ணுகிறார். அதாவது முதல் பார்த்தோம், ஆராதிக்கிற ஜனங்களை ஆராதிக்க விடாதபடி அடிமைப்படுத்தும் ஜாதிகளின் நிமித்தம் கொள்ளை நோய் வருகிறது என்று சொல்லி, இரண்டாவது சாபத்தின் தண்டனையாக கொள்ளை நோயை வரப்பண்ணுகிறார். ஆண்டவர் உபாகமம் எழுதின உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கு மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்னே ஒரு நிபந்தனை கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு சொல்லும் கட்டளைகள் யாவையும் நீ கேட்டு கை கொள்ளுவாய் என்று சொன்னால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். அப்படியானால் அந்த கட்டளையை, கற்பனையை கை கொள்ளாமல் போகும்போது தேவன் சாபத்தின் பட்டியலை நீளமாய் வைத்திருக்கிறார். அந்த பட்டியலில் ஒரு காரியம் சொல்லுகின்றார், கொள்ளை நோயை வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அதைத்தான் இங்கே நாம் வாசித்தோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ சுதந்தரிக்கும் தேசத்தில், ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க பண்ணியிருக்கின்றார். நல்ல தேசத்தை சுதந்தரிக்க பண்ணியிருக்கிறார், நல்ல வேலையை சுதந்தரிக்க பண்ணியிருக்கிறார், நல்ல குடும்பத்தை சுதந்தரிக்க பண்ணியிருக்கிறார், நல்ல பிள்ளைகளை சுதந்தரிக்க பண்ணியிருக்கிறார், நல்ல செல்வாத்தையும் நல்ல செல்வாக்கையும் ஆண்டவர் சுதந்தரிக்க பண்ணியிருக்கிறார், நல்ல பேரையும் நல்ல புகழையும் சுதந்தரிக்க பண்ணியிருக்கிறார். இன்னும் எத்தனையோ நன்மைகளை நாம் சுதந்தரிக்கும்படியாக செய்திருக்கின்றார். அப்படி சுதந்தரிக்கும்படி செய்த தேவனுக்கு
நீங்களும் நானும் நன்றி உள்ளவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், அவருடைய உடன்படிக்கையை, அவருடைய கற்பனையை, அவருடைய சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கை கொள்ளாத நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த சாபமாய் கருதப்படுகின்ற வாதையை அனுப்புகின்றார். அதை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன். அப்படியானால் அவர் கட்டளையை கை கொள்ளுவதும் உடன்படிக்கையை அனுசரிப்பதும் எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையை, கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோமா? ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லும்போது பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோமா? தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கும் போது நாம் கனம் பண்ணுகிறோமா? சோத்திரம். வேசித்தனம் விபச்சாரங்களுக்கு விலகி இருக்கின்றோமா? சோத்திரம். இச்சைகளுக்கு விலகி இருக்கின்றோமா? அவருடைய உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய கட்டளைகள் இவைகளையெல்லாம் நம்முடைய நினைவில் வைத்து ஆண்டவர் உங்களோடு பேசுகின்ற அனுதினம் வேதத்தில் வாசிக்கும் போது உங்கள் ஆவியோடு சொல்லுகின்ற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, நாம் என்னென்ன ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சுதந்திரித்திருக்கிறோமோ அந்தந்த ஆசீர்வாதங்களையும் தக்க வைத்து இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து முன் செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.